வணக்கம். இன்னைக்கு 16 மே 2022. டைம் வந்து சரியா 9 மணி 16 நிமிஷம் ஆகுது. செகண்ட் கேண்டில் போயிட்டு இருக்கு. எல்லாமே ரோபோல எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். மார்க்கெட் வந்து ஓபன் ஆயிருக்கு. செகண்ட் கேண்டில் முடிஞ்சு தேர்ட் கேண்டில் வந்திருக்கு. ஹையை கட் பண்ணிருக்கு. உடனே கால் ஆப்ஷன் பை ஆயிருக்கு. ரோபோவை எம்டிஎம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ரோபோல எடுத்திருக்க ஆர்டரு 37,000 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. சாரி, 33,700 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 33,700 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் வந்து ஆல்மோஸ்ட் 150 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பொசிஷன் எதுவும் கிடையாது. எம்டிஎம் பார்க்குறோம். ஒரு 360 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸ்ல இருக்கு. செல் சைடு எடுத்திருக்கு. இப்போதான் பார்க்குறோம். செல் சைடு ரோபோ எடுத்திருக்கு. 32,600 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஓவரால் எம்டிஎம் வந்து ஒரு 400 கிட்ட மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம். கரெக்டாக வந்து அந்த புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு அப்படியே வந்து ஹைபிரிட்ல கால் ஆப்ஷன் 2 லாட் பை ஆயிருக்கு. அதாவது ஹைபிரிட்ல பை ஆயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து கால் ஆப்ஷன் எந்த கணக்கில் பை ஆயிடுச்சுன்னா ஹைபிரிட்ல 32,254, அதாவது முதல் என்ட்ரி 32,240 வந்திருக்கு. ஸோ இது அந்த ஹையோட கட் ஆகும்போது 2 லாட் பை ஆயிருக்கு ஹைபிரிட்ல. இப்போ எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 440 ரூபா ப்ராஃபிட்லயே இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்க்குறோம். கரெக்டாக 9 மணி 26 நிமிஷம் ஆகுது. நம்முடைய கால் ஆப்ஷன் ஆனது நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஹைபிரிட்ல 2 லாட் வாங்கி இப்போதைக்கு 2,110 ரூபா கிட்ட இருக்கு. நாம் என்ன பண்ணியிருக்கோம், 3,500 ரூபா வந்த உடனே 500 ரூபா ட்ரெயிலிங் ஆகிற மாதிரி இதில் போட்டு வச்சிருக்கோம் ரோபோல ஆல்ரெடி. ஸோ அது வந்ததுன்னா தானாக ட்ரெயிலிங் ஆக ஆரம்பிச்சிடும் லாபமானது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம். ப்ரைஸ் மேலே ஏறிட்டு இருக்கு. நம்ம வந்து 3,500 ரூபா வந்ததுன்னா ட்ரையல் போட்டு வச்சுருக்கோம். எம்டிஎம் பார்க்குறோம். 3,000 ரூபா தொட்டுருச்சு. நம்ம ரோபோ பேஜை கொண்டு வந்துக்கலாம். இந்த இடத்துல கீழே பாருங்கள், 3,260 ரூபா கிட்ட இருக்கு. 3,500 ரூபா கிட்ட வர பட்சத்தில் நமக்கு இந்த இடத்துல கீழே ட்ரெயிலிங் ஆக ஆரம்பிச்சிடும். வரப்போகுது. 3,000 ரூபா கிட்ட இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். 3,130 இருக்கு. 3,215, 325, 365, அதாவது 3,500 வந்துருச்சு பாருங்க. 3,008 ட்ரைலிங் ஆயிடுச்சு. 3,008 ரூபாக்கு 3,068 ரூபாக்கு ட்ரைலிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது மேலே போக 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 ஆட்டோமேட்டிக்காக ட்ரைலிங் வர ஆரம்பிச்சிடும். நம்ம எம்டிஎம் இதையும் வேணா எடுத்து வச்சுக்கலாம் கூட. 4,300 ரூபா இருக்கு. என்ன பண்ணுவோம், ரோபோவை எடுத்துக்கோ. இதை சின்னது பண்ணிக்கலாம். மேலே வச்சுக்கலாம். ரோபோவை வச்சுக்கலாம். இப்ப பார்க்கலாம். 3,418 ரூபா கிட்ட ட்ரைலிங் இருக்கு. 3,600 ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இருக்கு. 3,418 ரூபா கிட்ட வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ரோபோ தட்டி விட்டுடும். 3,440, 3,550 இருக்கு. 3,600 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. ட்ரைலிங் பார்க்குறோம். 3,418 ரூபா கிட்ட இருக்கு. 3,650 இருக்கு. 700 இருக்கு. 3,780 போயிட்டு இருக்கு. ட்ரைலிங் பார்க்குறோம். 3,428 இருக்கு ட்ரைலிங்கு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ட்ரைலிங் போட்டு ட்ரேட் பண்ணணும்ன்றது காரணமே இதுதான். இப்போ 4,100 ரூபா போச்சு. 4,100 ரூபா போன உடனே 3,700 ரூபா கிட்ட வந்து ட்ரைலிங், அதாவது 3,671 ரூபா கிட்ட ட்ரைலிங் போயிட்டு இருந்திருக்கு. இந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்து ட்ரைலிங் போடணுன்றோம். ஏன்னா ட்ரைலிங் போடும்போது நமக்கு இன்னும் எக்ஸஸ் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பாருங்க, 4,100 ரூபா கிட்ட இருக்கு பிரைஸ். 3,700 ரூபா ட்ரைனிங் இருக்கு. ஒவ்வொரு 500 ரூபா ரவுண்ட் ஆகும் போதும் நமக்கு வந்து
அதனுடைய ப்ராஃபிட் வந்து நமக்கு பிடிச்சி கொடுக்கும். இப்போ பாருங்க 3800 வந்துருச்சு ட்ரைனிங். இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம 3800 கிட்ட வந்திருக்கு. இப்போ 4160 கிட்ட வந்து நம்ம ட்ரைனிங் இருக்கு. 3818 கிட்ட வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். இப்போ 4360 கிட்ட இருக்கு பார்க்குறோம். 3915 ட்ரைலிங் மாறிட்டு இருக்கு. 4000 மாறிடுச்சு ட்ரைலிங்கு. 4440 கிட்ட நெட் ப்ராஃபிட் ஓடிட்டு இருக்கு. 4068 இருக்கு. கண்டினியூஸா அப்படியே போயிட்டு இருக்கு லைவ்ல. 4500 கிட்ட நெட் ப்ராஃபிட் இருக்கு. ட்ரைலிங் வந்து 4068 கிட்ட இருக்கு. இவ்வளவுதான் கான்செப்ட். நம்ம போட்டு வச்சு முடிஞ்சது, கட் ஆயிடுச்சு. பார்க்குறோம் ட்ரைலிங் கட் ஆயிடுச்சு. 3911 4000 கிட்ட இன்னைக்கு ப்ராஃபிட் முடிஞ்சது. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது மார்க்கெட்டு. அதாவது பை வந்து செல் கீழே வந்து இமீடியட்டா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு ஹைபிரிட்ல 2 லாட் எடுத்து ஹைபிரிட்ல 2 லாட் ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இதோட இந்த ட்ரேடிங் டே முடிஞ்சது. இன்னைக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் 4000 முடிச்சிட்டோம். நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.